வணக்கம். நாம் டிவி 365 செய்திகள். இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேசவில்லை. அவர்களும் எங்களை சந்தித்து பேசவில்லை. பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு என்ன ஆரம்பிக்கல சார். முதல் தொகுதி பங்கீடுலாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் எந்தெந்த தொகுதி யாரா இருக்குன்னு பிரிச்ச பிறகு அப்புறம் தான் இதெல்லாம் ஃபைனல்ஸ். எல்லாமே எல்லா கட்சியுமே அந்தந்த வகுப்பு எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல. யார் புதிய கட்சி வருவதற்கு இந்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அண்ணா திமுக சேர சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யும். ராமதாஸ் அமித்ஷா பார்க்க வராங்க சார். அவரும் கலந்து பேசுறதுதான். எப்படி இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கலந்து பேசுறது. இப்போ விஜயகாந்த் கட்சி கூட்டணியில வராதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சீட்டை பாமக போட்ட கட்சிகள் சார் அதாவது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். உங்களுடைய கற்பனையான கேள்விகளை நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சிடும். கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணியில எங்க கூட்டணி கிடையாது. சைலண்டா அழகா அற்புதமா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும். எந்த சிக்கலும் கிடையாது. அவங்க கேட்கிற தொகுதி நீங்க சார் அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாராருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம். தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? நீங்க தான் சொல்லணும். நீங்க தாங்க சொல்லணும். நாங்க தான் 234 தொகுதியில் போட்டிடுறோம். எங்க அதிமுக தலைமையில் 234 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்க தேர்தலை சந்திக்கிறோம். நீங்க தான் சொல்லணும் தேர்தல் காலம் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். டெல்லியிலிருந்து அங்குடைய கேட்டு எங்களுக்கு தகவல் கொடுங்க எப்படி இருக்குது.